இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிறார். பேரழகாக தெரிகிறார். ஓவியம் அவ்வளவு அழகு. அவர் உடல்ல அந்த துணி அப்படி கீழே கிடக்குது. ஒரு பாறையின் மேல இருக்கிறார். அவர் கையில ஒரு ஆட்டுக்குட்டி. அவருடைய காலுக்கு கீழே 2-3 ஆட்டுக்குட்டிகள். கையில அந்த கோணங்கின்னு சொல்லுவோம்ல, அந்த கொம்பு, அந்த ஆடுகளை மேய்ப்பதற்கான கொம்பு. தூரமா ஒரு புல்வெளி, அந்த புல்வெளியில நிறைய ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இப்படி ஒரு காட்சி. அந்த காட்சி எனக்கு பல நாட்களாக என் மனசை விட்டு அகலல. நான் முதல் முறையாக அதை பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை என்னன்னா, அந்த குரு மடியில உட்கார்ந்துருக்குல அந்த ஆடு மேல எனக்கு ஒரு கவனம். அந்த ஆட்டுக்குட்டியா நான் மாறி, அந்த முகம் எனக்கு என் முகமா தெரியுது. மனசுல ஒரு ஆசை, ரொம்ப நாளா இருந்தது இந்த ஆசை. சமீபத்துல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால நான் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சனோ அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஒரு ஃபாதர், இந்த மிர்சாய்பேட்டை அந்த ஜானிஜான்கான் ரோட்ல அந்த பாரிஷ் இருக்கு, அதுக்குள்ள அந்த ஸ்கூல் இருக்கு, புனித ஜோசப் ஸ்கூல். அங்க அந்த ஃபாதர் வெளில வந்தார். அந்த ஃபாதரை பார்த்துட்டு அவர் பேராசிரியர் அப்படின்னாரு என்னை பார்த்து. நான் அவங்ககிட்ட பள்ளிக்கூடத்துல படிச்சவன். என்ன ஃபாதர், எப்படி ஃபாதர் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்ப்பா, நீ நல்லா இருக்கிறியான்னு கேட்டு. நல்லா இருக்கிறப்பா. ஃபாதர், எனக்கு ஒரு டவுட்டு, சொல்லுப்பா. இயேசு கிறிஸ்து மடியில உட்காந்துருக்கிற ஆடா மாறணும், என்ன செய்யணும்னு சொல்லுங்க என்ன. அவரு சிரிச்சிட்டார். உனக்கு ஏன் பாப்பா அந்த அந்த வேலை, உனக்கு நீ அதுக்கு அந்த ஆடா மாற போற? இல்ல இல்ல, அது எவ்வளவு கொடுத்து வச்ச ஆடு, குரு மடியில உட்கார்ந்து இருக்குல்ல, எவ்வளவு கொடுத்து வச்ச ஆடு. வேணாம்ப்பா, நீ அவர் பார்வையில் படுகின்ற அந்த மேய்ச்சல் நிலத்தில் இருக்கிற ஆடா இரே தவிர அந்த மடியில உட்கார்ந்துருக்கிற ஆடா வேணான்னாரு. நான் நினைச்சேன், ஏன் நீங்க உட்கார நினைக்கிறீங்களா? நான் உட்காந்து அவங்களுக்கு போட்டியாயிருவேனா? ஏன் உட்கார வேணாம்னு நினைக்கிறீங்க மனசுல? சரி, ஏன் ஃபாதர்னு. இல்லப்பா, நீ சொல்ற மாதிரி அது ரொம்ப கொடுத்து வச்ச ஆடெல்லாம் இல்லப்பா. வேற, அது சொல்ற பேச்சு கேட்காத ஆடு. அது ஏற்கனவே கீழே விழுந்து காலு உடஞ்ச ஆடு. குரு பேச்ச கேட்காம வழி தவறி போன ஆடு. திரும்பி வந்த உடனே மறுபடியும் வழி தவறிடக்கூடாது அப்படிங்கிறதுனால, கால் கை உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால குரு பிடிச்சி வச்சிருக்காருப்பான்னாரு. என் சிந்தனையில் வெளிச்சம் விழுந்தது.